எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வரும். ஸோ அதுக்கு ரெடியாக இருக்கணும். லாஸுக்கு ரெடியாக இல்லாமல் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது. 7 Miles புரொடக்ஷன் தயாரிப்பில் சித்தார்த் நடிப்பில் ரெட் ஜெயின் வெளியிடும் மிஸ் யூ வெற்றி நடை போடுகிறது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. கோல்டுலாம் தேவையில்லை. ஆல்ரெடி ஈக்விட்டி இருக்குது, ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்குது. இதில் நீங்கள் கோல்டு போட்டிங்கன்னா 2 ரீபேலன்ஸ் பண்ணுறதே பெரிய பிரச்சனை. நிறைய வேலை அதுவாக முடியாது. நீங்கள் 3 போட்டிங்கன்னா 3 ரீபேலன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஈக்விட்டியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் பெட்டர். ஃபிக்ஸ்டு இன்கமில் சில பேருக்கு டெட் ஃபண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். பல பேருக்கு பிபிஎஃப், சுகன்யா ஸ்கீமு, இல்லை எஃப்டிஆர்டியே போதும். ஒர்க் கல்ச்சரில், லைஃப் ஸ்டைல்ஸில் 60 வயசு வரைக்கும் ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. 50 தாண்டினாலே எப்போ வீட்டுக்கு அனுப்புவான்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய பைசா நான் எப்போ வேணால் எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த ஃப்ரீடம். அதனால தான் நான் என்பிஎஸ் வேண்டாம், டேக்ஸே சேவ் பண்ண வேணாங்கிறேன். அஃப்கோர்ஸ் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்லேயும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. பட் தேவையில்லை. 2 எக்ஸப்ஷன் தான். ஹெச்ஆர்ஏ நிறைய வாங்குறவங்க, இல்லை ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கிறவங்க, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் இப்போதைக்கு பெனிஃபிஷியல். இந்த வீடியோவை பார்க்குற யங்ஸ்டர்ஸுக்கு 100% ஷூர் நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெனிஃபிஷியல். ஒருத்தர் 50,000 வாங்குறவர் என்ன மாதிரியான ஃபார்முலா, என்ன மாதிரியான ட்ரேட் பண்ணால் கரெக்டாக? நான் ஃபார்முலா சொன்னேன்னா நிறைய பேர் எனக்கு கற்றுவாங்க. நிறைய பேர் மிடில் கிளாஸ் சொல்லிக்கிறாங்க, நிறைய பேர் மிடில் கிளாஸ் கிடையாது. பட் ஆனாலும் அவங்க எல்லாரும் என்ன கற்றுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர் அப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தபடியான வேறு போர்ட்ஃபோலியோவில் வேறு என்ன மாதிரி விஷயங்களை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சார்? தேவையே இல்லைங்கிறேன் நான். எதுவுமே கோல்டுலாம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் கோல்டு போட்டிங்கன்னா இப்போது ஆல்ரெடி ஈக்விட்டி இருக்குது, ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்குது. இதில் நீங்கள் கோல்டு போட்டிங்கன்னா 2 ரீபேலன்ஸ் பண்ணுறதே பெரிய பிரச்சனை. நிறைய வேலை அதுவாக முடியாது. நீங்கள் 3 போட்டிங்கன்னா 3 ரீபேலன்ஸ் பண்ணணும். கோல்டு சார் 10% கோல்டு எது கேட்டாலும் நிறைய பேர் 10% வாங்க சார். இது 10% கொடுக்கலாம் சார். 100%ல் 10% தான் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாத்தையும் 10% வாங்க. எப்படி முடியும்? அக்காமடேட்டே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ அசட் கிளாஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களுக்கு கன்ஃபியூஷன். இப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி அண்ட் ஃபிக்ஸ்டு இன்கம். உங்களுக்கு ஈக்விட்டியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் பெட்டர். ஃபிக்ஸ்டு இன்கமில் சில பேருக்கு டெட் ஃபண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். பல பேருக்கு பிபிஎஃப், சுகன்யா ஸ்கீமு, இல்லை எஃப்டிஆர்டியே போதும். ஸோ அது தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி. சரி, இப்போ இதுலேயே மக்களுக்கு ஒரு டீவியேஷன் நிறைய குழப்பம் வந்திருக்கு. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் அதிகமாக நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இது என்பிஎஸ், பிபிஎஃப்னால் அது ஃபுல்லி டேக்ஸ் எக்ஸம்டட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரிட்டர்னும் அதுக்கான டேக்ஸ் இதுவும் ஒரே மாதிரி இருக்குமா, இல்லை இதில் பெனிஃபிட் அதிகமாக இருக்குமா சார் மியூச்சுவல் ஃபண்டில்? சரி, நீங்கள் என்பிஎஸோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இப்போதைக்கு இருக்கிற என்பிஎஸ் ரூல்ஸ் படி நான் 60 வயசு ஆனால் தான் என்னுடைய கார்பஸில் நான் 40% மினிமம் பென்ஷன் ஸ்கீமுக்கு கொடுத்துட்டு 60% என் கையில் கிடைக்கும். டேக்ஸ் ஃப்ரீ எனக்கு 60% கிடைக்கும். நான் 58 வயசில் போய் கேட்டேன்னா 80% அப்படியே பென்ஷன் ஸ்கீமுக்கு போயிடும். 20% தான் என் கையில் கிடைக்கும். என்னுடைய பைசா நான் எதுக்கு அன்னெசரியாக நான் லாக் பண்ணிக்கணும்? இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில், இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் ஒர்க் கல்ச்சரில், லைஃப் ஸ்டைல்ஸில் 60 வயசு வரைக்கும் ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. 50 தாண்டி 55 நாள், 50 தாண்டினாலே எப்போ வீட்டுக்கு அனுப்புவான்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த பாயிண்டில் என்பிஎஸோட லாக்இன் ஸ்கீம் வந்து ரொம்ப கெடுதல். என்னுடைய பைசா நான் ஏன் லாக்இன் பண்ணணும்? டேக்ஸ் ஃப்ரீங்கிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ண முடியுமா? அதுக்காக வை ஷுட் ஐ லாக் மை மணி? என்னுடைய பைசா நான் எப்போ வேணால் எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கணும். அதனால தான் நான் என்பிஎஸ் வேண்டாங்கிறேன். அஃப்கோர்ஸ் என்ன மாதிரியான ஆட்கள், இப்போ கவர்மெண்ட்டுக்கு வேலை பண்ணுறவங்க, அவங்களுக்கு கேரண்டீடாக அவங்களுக்கு 65-60 தான் ரிட்டையர்மெண்ட். அந்த மாதிரி ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை என்பிஎஸ். ஏன்னா அவங்களுக்கு எப்போ ரிட்டையர் ஆக போனான்னு தெரியும். அன்சர்டன் ரிட்டையர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு என்பிஎஸ் இஸ் அ வெரி பேட் ஐடியா. டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே பிபிஎஃப் இஸ் ஓகே. பிபிஎஃப் 5லேருந்து 7 வருஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு லிக்விடிட்டி கிடைக்கும். பிபிஎஃப்ல நீங்கள் வருஷத்துக்கு 1.5 லட்சம் தான் போட முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு போட முடியாது. இப்போ இருக்கிற நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதோட பல மடங்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு பிக் சங்க் ஈக்விட்டிக்கு போனாலும் பிபிஎஃப்பை தாண்டி வேறு ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் தேவை. ஸோ அதுக்கு ஒரு டெட் ஃபண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போ டேக்ஸுக்காக என்ன பண்ணுறாங்க, இஎல்எஸ் ஃபண்டில் போயிடுறாங்க. ஸோ அந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு அதுக்கான ஈக்குவலாக இருக்குமா, இல்லை இது போகிறது பெஸ்ட்டாக சார்? நியூ டேக்ஸ் ரெஜிம் 3 வார்த்தை, அவ்வளோதான். நியூ டேக்ஸ் ரெஜிம் போனீங்கன்னா 80C எதுவுமே தேவையில்லை, நிம்மதியாக இருக்கலாம். எந்த விதமான என்ன இது நிறைய பேர் இதை எதிர்க்காங்க. சேவிங் ஹேபிட்டே போய்டுன்றாங்க. எனக்கு இதில் உடன்பாடே கிடையாது. என்ன சொல்கிறேன், நான் டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக என்னுடைய பைசாவை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அதை 3 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ அது அங்கேயே முடங்கி கிடைக்கும். அது என்ன அது எனக்கு என்ன யூஸு? நான் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் ஐம் கெட்டிங் லோவர் டேக்ஸ். ஸோ எனக்கு ஐ ஹவ் மோர் மணி இன் மை ஹேண்ட்ஸ். அந்த நிறைய பணத்தை நான் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம்ல. நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவேன், எப்போ வேணால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னால் எடுக்க முடியும்.
ஸோ நியூ டேக்ஸ் ரெஜீமை தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். ஒன்லி 2 எக்ஸப்ஷன் தான். ஹெச்ஆர்ஏ நிறைய வாங்குறவங்க, இல்லை ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கிறவங்க, காம்பனண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் இப்போதைக்கு பெனிஃபிஷியல். இன்னும் 1 or 2 இயர்ஸில் அதுவும் போயிடும். நியூ டேக்ஸ் ரெஜீம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 பட்ஜெட்டில் அவங்க நியூ டேக்ஸ் ரெஜீமுக்கு மட்டும் டேக்ஸ் லேபை குறைச்சிட்டே வந்தாங்க. இன்னும் ஒரு தடவை குறைச்சாங்கன்னா அது இன்னும் பெனிஃபிஷியல் ஆகிடும். ஆல்ரெடி இப்போது நிறைய பேர் மாறியாச்சு, நியூ டேக்ஸ் ரெஜீமுக்கு மாறியாச்சு. ஸோ நியூ டேக்ஸ் ரெஜீமை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த டேக்ஸ் சேவிங் ப்ராடக்ட் பின்னாடி போகவே வேண்டாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், முதல்ல சம்பாதிக்கிறவங்க அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு என்ன? ஹெச்ஆர்லேருந்து லெட்டர் வரும், இதை பாருப்பா நீ இவ்வளோ சம்பாதிச்சிருக்க, நாங்கள் இவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிட்டோம், இனிமேல் இவ்வளோ பிடிக்க போகிறோம், பிடிக்க வேண்டான்னா நீ எனக்கு டேக்ஸ் சேவிங் ரிட்டர்ன்ஸ் ப்ரூஃப் காட்டு அப்படிம்பாங்க. இதனால குடுகுடுன்னு ஓடுவாங்க, நான் என்னப்பா எங்கப்பா டேக்ஸ் சேவ் பண்ணணும்னு சொல்லி இந்த தப்பு பண்ண ஆரம்பிக்கிறது இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. யூலிப் வாங்குவாங்க, டேக்ஸ் சேவிங் எஃப்டி வாங்குவாங்க, தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் இஎல்எஸ்எஸ், தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த டேக்ஸ் சேவ் பண்ணுறோங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வாங்குவாங்க. அது எல்லாம் போச்சு. இப்போ ஜஸ்ட் சூஸ் நியூ டேக்ஸ் ரெஜிம், அவ்வளோதான். சரி, இவ்வளோ நாள் அதெல்லாம் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், புத்திசாலித்தனமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், டேக்ஸை குறைச்சி நாங்கள் வருமானத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம்லாம் நினச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படியே முரண்பாடாக இருக்குது. இல்லையே, இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் உங்களுக்கு அதை விட ஜாஸ்தி டேக்ஸ் குறையுது. ஸோ அதுதானே பெனிஃபிஷியல். நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நியூ டேக்ஸ் ரெஜிம் அதோட நீங்கள் கம்மியாக டேக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எது பெனிஃபிஷியல்? ஸோ ஈஸியாக உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் ப்ளஸ் உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் வேண்டாம். இப்போ இருக்க ஃபினான்ஷியல் அட்வைசர் நிறைய பேரும் சரி, ஒர்க்கிங் பீப்புளும் சரி, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் எதுவுமே செய்யலை, நியூ டேக்ஸ் ரெஜிம் ஓவரால் பீரியடில் ஹைக் ஏற்றி விட்றாங்க, ஸோ அது வந்து சேவிங் மெத்தடே கொலாப்ஸ் பண்ணுது அப்படிங்கிற இதெல்லாம் வச்சாங்க. ஸோ உங்களுடைய இது பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், எனக்கு என்ன, நான் எதுக்கு சார் டேக்ஸ் சேவ் பண்ணுங்கிறதுக்காக நான் இன்னொரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்? அந்த ப்ராடக்ட்டில் நான் ஃப்ரீயாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்ணால் எடுக்க முடியாது பைசாவை. 3 years தான் மினிமம் லாக்இன், இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் தான். பட் நான் எதுக்கு அந்த லாக்இன் எனக்கு தேவை? எனக்கு அது இல்லாமல் நான் டேக்ஸ் நான் இதிலேயே கம்மி பண்ணிட்டு போகிறேன். அந்த பைசாவை நான் ஐ கேன் யூஸ் ஃபார் எனிதிங். ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு லாக்இன்னால் டிசிப்ளின் வருங்கிறத நான் என்னால் ஒத்துக்க முடியாது. டிசிப்ளின்ங்கிறது உள்ளே இருக்குது, இல்லை அவ்வளோதான். இல்லைன்னா இல்லை. ஸோ உங்களுக்கு டிசிப்ளினை வந்து யாராலையும் கொண்டுட்டு வர முடியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எஸ்ஐபி பண்ணால் டிசிப்ளின் வந்துரும்பாங்க. அது எப்படி சார் வரும்? எஸ்ஐபிங்கிறது ஆட்டோமேஷன். யூனிட்ஸை நீங்கள் ஆட்டோமேட்டடாக வாங்குறீங்க மாதத்துக்கு ஒரு தடவை. அதுக்கும் டிசிப்ளினுக்கும் என்ன சம்மந்தமே கிடையாது. ஸோ அது தவறான ஐடியா. என்ன சார் பேசிக்காக அந்த இதுலேயே ஒரு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்டு, இஎல்எஸ்எஸ் ஃபண்டு அப்படிங்கும்போது லாங் டேர்முக்கு இதில் இருந்தாலும் எனக்கு பெட்டர், இதுக்கு டேக்ஸ் சேவிங்காச்சு ஃபியூச்சரில் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் இருக்குன்னு யூஸ் பண்ணலாம். இந்த கம்பேரிசன் சேவிங்கே வேண்டாங்கிறேன், நான் டேக்ஸே சேவ் பண்ண வேணாங்கிறேன். விட்டுருங்க, இஎல்எஸ்எஸ் ஃபண்டே தேவையில்லை. அதெல்லாம் ஆர்ஐபி இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் இஎல்எஸ்எஸ் ஃபண்டுலேயும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, பட் தேவையில்லை. யங்ஸ்டர்ஸுக்கு இந்த வீடியோவை பார்க்குற யங்ஸ்டர்ஸுக்கு ஐ 100% ஷூர் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெனிஃபிஷியல். வெரி ஸ்மால் பர்சன்டேஜுக்கு தான் அவங்க அதை கால்குலேட் பண்ணி செக் பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். அது என்ன வெரி ஸ்மால் அமௌண்ட் சார். ஏன்னா 1.5 lakhsங்கிறது நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு இபிஎஃப்லேயே 1.5 lakhs வந்துடும். அவங்க இன்ட்ரெஸ்ட் ஹோம் லோன் பிரின்சிபலே 1.5 lakhs வந்துடும். அதுக்கு நீங்கள் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை முக்கால்வாசி பேருக்கு. ஸோ யூஸே இல்லை அது. சார் இப்போ கடந்த ஒரு 2 வாரங்களாக மார்க்கெட் வந்து சைடுவேஸ்லேயும் சரி அப் அண்ட் டவுனாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்துறது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழ் விடும். ஸோ அதுக்கு ரெடியாக இருக்கணும். லாஸுக்கு ரெடியாக இல்லாமல் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எப்படியா நான் அந்த லாஸை மினிமைஸ் பண்ணுவேன், அதாவது பெய்கிற மழையில் 2 தூறலுக்கு நடுவில் நான் போயிடுவேன், நினையாமல் போயிடுவேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எப்போ நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு லாஸ் வந்தே தீரும். அந்த லாஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல தான் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி. அந்த லாஸை நீங்கள் எப்படி மென்டலாக மென்டலி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸை நான் வந்து தீரியும், அதனால் நான் எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் கவலை இல்லை, பரவாயில்ல. ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னோடய தேவைகளுக்காக. மார்க்கெட் கீழே விழும் மேலே போகும். நிறைய பேர் கேட்பாங்க ஏன் போகுதும்பாங்க. யாருக்கு தெரியும்? நான் நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட் தான் யாருமே என்னை கூப்பிடுறதே இல்லை தெரியுமா. ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். தெரியாதுன்னு தான் உண்மையான பதில். ஆனால் ஏதாவது சொல்லணும், சொன்னால் தான் கண்டென்ட்டு. உண்மையான பதில் தெரியாது. அது உண்மையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதாவது உடனே இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டோமோ இம்மீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட்டெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் இந்த ஃபார்முலா வைஸ் எதுவும் இருக்கா சார்? இந்த இதுலேருந்து இவ்வளோ பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அந்த ஃபார்முலா இருந்தால் இப்போ 25,000 சம்பளம் வாங்குறவர் என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை எப்படி வைக்கலாம், மிடில் கிளாஸாக இருக்க ஒருத்தர் 50,000 வாங்குறவர் நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலா, என்ன மாதிரியான முறை போனால் கரெக்டாக இருக்கும்?
நான் ஃபார்முலாவை சொன்னேன்னா நிறைய பேர் என்னை கற்றுவாங்க. ஸ்பெஷலி வந்து த சோ கால்டு மிடில் கிளாஸ். நிறைய பேர் மிடில் கிளாஸ் சொல்லிக்கிறாங்க, நிறைய பேர் மிடில் கிளாஸ் கிடையாது. பட் ஆனாலும் அவங்க எல்லோரும் என்னை கற்றுவாங்க. ஃபார்முலா படி பார்த்தேன்னா நான் சொன்ன மாதிரி 10,000 ரூபா என்னுடைய எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சுக்கோ. 10,000 ரூபானா அட்லீஸ்ட் 5,000ஆவது நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது நான் 10,000 ரூபாங்கிறது என்னுடைய இன்னியோடைய அத்தியாவசிய எக்ஸ்பென்சஸ். ஸோ 50% ஆஃப் தட் மினிமம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் நிறைய பேரால் முடியாது. 100% நான் ஒத்துக்கிறேன். பட் அது இன்றைக்கி முடியாது, என்றைக்குமே முடியாதுன்னு நம்ம முடிவு கட்டிடக்கூடாது. அது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கேல்குலேஷன்லாம் பார்த்து தூங்காதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. சார் நான் ஒரு வாரமாக தூங்கலை சார், நீங்கள் இப்படிலாம் கேல்குலேட் பண்ண காமிக்கிறீங்களே ரிசல்ட்ஸ்ன்னு என்னை கற்றுவாங்க. பட் அது இன்னியோட டேட்டா அதே மாதிரி என்றைக்கும் இருக்காது. நான் முதல்ல என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பார்த்தபோது கூட எனக்கும் அப்படி தான் இருந்தது. எனக்கும் இது எப்படி முடியவே முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் நம்பிக்கையோடு இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்கிறது, யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணணும். இன்கம் வந்து சும்மா இன்க்ரீஸ் ஆகாது. இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. வீக்கெண்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்க முடியாது. வேலையை முடிச்சுட்டு வந்து திருப்பி வேலை படிக்கணும், இல்லை அடிஷ்னல் வேறு ஏதாவது ஜாப் பண்ணாங்கன்னா அதை பண்ணணும். அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கை மாறும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணுறதில்ல, இந்த யூடியூப் சேனல் வேஸ்ட்டு, அந்த யூடியூப் சேனல் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருப்போம்னா வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை மாறணும்னா சாக்ரிஃபைஸ் தேவை. முடிஞ்சால் டெஃபினட்டாக பண்ணலாம். அந்த ரூல் அதாவது 50% எக்ஸ்பென்சஸோட 50%, மினிமம் 50%. எவ்வளோ அது ஜாஸ்தியாக பண்ண ஐடியலாக பார்த்தா எக்ஸ்பென்சஸ் 10,000 ரூபா இருந்தால் 10,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஐடியலாக பார்த்தா அது நிறைய பேரால் முடியாது. அட்லீஸ்ட் 50%, அதாவது 5,000 இன்வெஸ்ட் பண்ணணும் முடிஞ்சால். அந்த நான் சொல்கிறது இந்த 50%ங்கிறது 50% ஈக்விட்டி, 50% ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணால் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணி பேஷண்ட்டாக இருக்கணும். 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ளே வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறணும்னா உடனே அப்படியே பெரிய காரெல்லாம் வந்துடாது. உங்களுக்கு டெஃபினட்டாக வந்தால் அந்த பழைய உங்களுக்கு அந்த பயம் உங்களுக்கு போயிடும். இந்த மந்த் எண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் போயிடும். அந்த பயம் போனாலே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, நம்மளும் ஓரளவுக்கு வந்துட்டோம்டா, நம்ம இனிமேல் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனால் நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தாலே நம்ம லைஃப் மாறிடும். அதுதான். இப்போ நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குது. நான் கவர்மெண்ட் சைடில் பண்ணுற போது எனக்கு டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஷேர்ஸ்லேயே போகும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அந்த கெயின் இருந்தபோது மினிமமாக இருக்கும்போது ஓகே, எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு பெரிய அமௌண்ட் போகும்போது அது பெரிய லெவலில் நான் டேக்ஸாக கொடுக்க வேண்டிய இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல சார், அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் இருக்குது? டேக்ஸை வந்து லாஸ்ன்னு நினச்சிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது லாஸாகவே தான் நினச்சிட்டே இருப்போம். அதை விட்டுறணும். சரி, இப்போது பெட்ரோல் ப்ரைஸ் ஏறுதுன்னா 5 ரூபா நாளைக்கு ஏறி போச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? 2 நாளைக்கு கற்றுவோம், 3 நாள் மூடிட்டு போய் பெட்ரோல் போடுவோம். இதால் அதுக்கு மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அதுதான் லைஃப் பண்ணி தான். அதே மாதிரி தான் டேக்ஸ். அதை நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப். இது தேவையில்லாத ஓகே எனக்கு பிடிக்கல, பட் ஓகே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம், எனக்கு ஒரு லாஸ்ன்னு சொல்லலாம். பட் அது பண்ணி தான் ஆகணும். ஸோ பண்ணிவிட்டு விட்டுருவோம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து நாளைக்கு கரோர்பதி ஆக போகிறேன், நாளைக்குங்கிறது 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு. இதுக்கு டேக்ஸ்ன்னு இவங்க கேட்குறாங்க கவர்மெண்ட்டு. சரி ஓகே, கொஞ்சம் கொடுத்துட்டு போகிறேன் போ. அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேணாம். நிறைய பேர் டேக்ஸை பற்றி பயந்தே இன்வெஸ்ட் பண்ணாமல் நிறைய பேர் எனக்கு தெரியும், ரீபேலன்ஸ் பண்ணாமல் நிறைய பேர் எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. ரிடீம் பண்ணணும்னா பயப்படுவாங்க. ஐயோ டேக்ஸ். அதை பற்றி நினச்சிட்டே இருந்தோம்னா நம்மளால் வந்து நம்மளுடைய வாழ்க்கை திறன் மாறவே மாறாது. அது ஓகே, வேறு வழி இல்லை, அதை கட்டி தான் ஆனோம். அதை நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அதை தாண்டி பார்க்க நம்மளுடைய ஃபியூச்சர் வெல்த்தை நம்ம தாண்டி பார்க்கலாம். 7 மைல்ஸ் புரொடக்ஷன் தயாரிப்பில் சித்தார்த் நடிப்பில் ரெட் ஜெயின் வெளியிடும் மிஸ் யூ வெற்றி நடை போடுகிறது. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.